வணக்கம். இது உங்கள் சமையல் வித் வினியா. இன்றைக்கி நம்ம இடி சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சாம்பாரில் ஒரு வெரைட்டி தான் இடி சாம்பார். அதுக்கு முதல்ல சாம்பார் பொடி இதில் சேர்க்கறது கிடையாது, அதனால் நம்மளே வறுத்து அரைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். சிம்மிலே வச்சு தான் இது எல்லாமே செய்கிறேன். அப்புறமா 10 மிளகாய் வத்தல் இதில் சேர்த்துக்கிறேன். 10 மிளகாய் வத்தல்கள் அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மிளகாய் வத்தல் நல்லா வந்துகிட்டே இருக்குது. இது வறுந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு இதை வறுத்தா போதும், ரொம்பவும் கரைச்சிடக்கூடாது. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக தனியா, இதை நான் 50 கிராம் தனியா எடுத்துருக்கிறேன். 50 கிராம் தனியாவையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வறுத்துட்றேன். ஈஸியாக தனியா வறுந்துடும், அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதுமானது. இப்போ இந்த தனியாவை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் எண்ணெய் இருக்குது இல்லையா, அதில் பெருங்காயம் கட்டி தூள்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கட்டி தான் எடுத்துக்கிறேன். கட்டி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு அதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, இது அவ்வளோத்தையுமே நான் வானிலையில் போட்டுறேன். போட்டு இதையும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிறேன். இப்போ இதையும் நான் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி திரிச்சு எடுத்துக்கிறேன் குறைப்பாக. நான் வானிலையில் சாம்பாருக்கு என்னெல்லாம் காய்கறி உண்டோ அந்த காய்கறியில் புளி, தண்ணி, அப்புறம் உப்பு சேர்த்து அவிச்சு எடுத்துக்கிறேன். அவிச்சு வச்சுருக்கிறேன் இல்லையா, அதில் இந்த பொடியை சேர்த்துக்கலாம். எல்லா பொடியும் சேர்த்துக்கிறேன். உப்பு நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடைசி ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பொடியும் நான் அதை சேர்த்துட்டேன். இது நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருக்கிறேன். நான் ஏற்கனவே நான் பருப்பு வேக வச்சுருக்கிறேன். அதாவது 1 கப் பருப்பு, 3 கப் தண்ணி விட்டு மஞ்சள் தூள், ஜீரகம், இது எல்லாமே சேர்த்து ஏற்கனவே நான் அவிச்சு வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா கொதித்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு, கிரேவி கன்சிஸ்டன்சிக்கிட்ட வந்துடும். அப்போ அந்த பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பருப்பு சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி 1 கப் பருப்புக்கு 3 கப் தண்ணி வச்சு நான் அவிச்சு எடுத்து அதை அவ்வளோத்தையுமே தண்ணியோடவே இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான தண்ணியோடு தான் சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணியும் ஊற்றக்கூடாது. நீங்கள் வேணாலும் பருப்பு மட்டும் கூட இதில் எடுத்து போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பருப்பு தண்ணியோடு போட்டிங்கன்னா சுவை நிறைய இருக்கும். இப்போது இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். சாம்பார் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும், அது வற்ற தான் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வற்றிட்டு இப்போ நான் இன்னொரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதில் கடுகு சேர்த்துருக்கிறேன் 1 டீஸ்பூன். அது பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ரொம்ப சேர்க்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. அப்போவே நான் எடுத்துடுறேன்.
இந்த மாதிரி தான் பொரியணும், ரொம்ப பொரியக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ நான் வந்துட்டு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். 3 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். மூணில் ரெண்டு மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வத்திருக்குதுன்னு. இப்போ வந்து நம்ம வந்துட்டு வறுத்து தாளித்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த தாளித்து அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ சுவையான மணமான இடி சாம்பார் தயாராகிடுச்சு. இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை இடி சாம்பார் வச்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.